இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. ஆள் வேற மார்க்கமா இருக்கா. சமாளிப்போம். என்ன பாலா இது? உன்ன மாதிரியே வித்தியாசமா இருக்கு. இது மிரியம். எங்க அம்மா ஆத்திர அவசரத்துக்கு இதெல்லாம் செய்வாங்க. எப்படி பாலா செய்வாங்க? அது ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு 2 பல்லு பூண்டை தட்டி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயை ஊத்தி கொலைச்சா அதுதான் மிரியம். செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. அவள அம்மான்னு சொல்லாத. அருணாச்சலம் படத்துல வர கூனி கேள்வி. ஏங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். யாரோ பகவத்கீதை கிளாஸ் ஆன்லைன்ல நடத்துறாங்களா? ஷீலாக்கா அதோட லிங்க் அனுப்பியிருக்காங்க. 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் போகுது. நான் அதை அட்டென்ட் பண்ண போறேன். பரவாயில்லையே. ஷீலா நல்ல விஷயங்களுக்கு கூட உனக்கு சொல்ல ஆரம்பிச்சா போல இருக்க. ஆனா என்ன, ஷீலா பக்தி மார்க்கெட்ல இறங்கி உன்னையும் பக்தி மார்க்கெட்ல இறங்கிட்டாலேன்னு தான் நம்ப முடியல. ஷீலாக்கா அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு சொன்ன உபதேசம் நமக்கு சொன்ன உபதேசம் மாதிரின்னு சொன்னாங்க. பாலா நீ தப்பா சொல்ற பாலா. கிருஷ்ணர் தான் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணாரு. அவ உனக்கு தப்பா சொன்னாலா இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியான்னு தெரியலையே பாலா. ஐயோ மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாருக்கு உபதேசம் சொன்னா என்ன, நமக்கு நல்லது தானே. மறக்காம நோட்டும் பேனாவையும் கையில எடுத்து வச்சுக்கோமா. முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா நீ குறிச்சு வச்சுக்கலாம்ல. இததான் ஷீலாக்காவும் சொன்னாங்க. என்னது ஷீலாக்காவா? பாத்துமா, பகவத்கீதை பகவத் ஷீலாவாயிட போகுது. சும்மா வளவலன்னு பேசிருக்காதீங்க. தட்டுல இருக்க டிஃபனை சாப்பிட்டு முடிங்க. சரி இந்த விஷயத்த கலா கிட்ட சொல்லிட்டியா? அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவ தான் உங்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றாளே, அதனால அவளே ஒரு பகவத்கீதை தான். ஆமா சரியா சொன்ன. சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரி கிளம்புறேன். அடுத்து என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே. பணம் இருக்கிறவன் பொண்டாட்டிக்காக நகை வாங்குவான். பணம் இல்லாதவன் அட்லீஸ்ட் கடன் வாங்குவான். இது ரெண்டுமே இல்லாதவன் கண்டிப்பா பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குவான். கட்டிய மனைவி குலதெய்வம்னு புரட்சி தலைவர் சும்மாவா சொன்னாரு? படையப்பா நீலாம்பரி மாதிரியே உட்காந்துருக்கா பாரு. இவ்வளவு ரூமுக்குள்ள விட்டு முதல்ல 20 வருஷம் பூட்டி வைக்கணும். நீலாம்பரி கொலுசு மாதிரியே போட்டிருக்காளே, முதல்ல இதை கொண்டு போய் அடமான வைக்கணும். என்ன பாலா, பகவத்கீதை கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்கே? ஆமாங்க, அதெல்லாம் காலையிலேயே நல்லபடியா முடிஞ்சிச்சு. சொல்லி கொடுத்தவரும் நல்லா மனசுல பதிற மாதிரி சொல்லி கொடுக்கறாரு. ஆமா, நீ குறிப்பெல்லாம் எழுதிருப்பிய, என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. அவர் என்ன சொன்னாருன்னா, பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சண்டையா. அர்ஜுனன் கௌரவரை சேர்ந்தவரான். அவர் மனசு ரொம்ப குழப்பத்துல இருந்துச்சான். அப்பதான் கிருஷ்ணன் அவருக்கு உபதேசம் பண்ணாராம். இது வரைக்கும் சொல்லிருக்காருங்க. என்ன புரிஞ்சுதா? பாலா, அர்ஜுன பாண்டவர்களோட சேர்ந்தவரு. இதையே தப்பா சொல்ற. நீ என்னத்த குறிப்பு எழுதி வச்சியோ? ஏடிஎம் திருட மாதிரியே முழிக்கிறா. இவ மொழியை மட்டும் மாத்தவே முடியல. என்ன இப்போ அர்ஜுன பாண்டவரை சேர்ந்தவரு அவ்வளவுதானே? வேற என்ன தப்பு இருக்கு நான் சொன்னதுல? இது ஒண்ணு போதாதா? எதுக்கும் நீ கலா கிட்ட போன் பண்ணி பேசு, அவ உனக்கு புரிய வைப்பா. உங்களுக்கு எப்பவுமே கலாதாங்க வசதி. எனக்கு அவ ஒண்ணு புரிய வைக்க வேணாம். என் ஷீலாக்கா எனக்கு நல்லாவே புரிய வைப்பாங்க. அதனால என் சந்தேகத்தை அவங்க கிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லார் வீட்லயுமே பொண்டாட்டியை விட மச்சிஞ்சி தாண்டி பெருசு குண்டச்சு. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி இவ ஷீலா கிட்ட கேக்குறேன்ட்டு போயிட்டாளே. என்னெல்லாம் நடக்க போகுதோ? இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருந்தா செம்மையா இருந்திருப்பா கலானி. ஐயோ கனவா? நல்ல வேளை மைண்ட் வாய்ஸ் ஓபன் ஆகல. என்னாச்சு பாலா? எதுவுமே சரியில்லைங்க. நம்ம வீட்ல எலுமிச்சை மரம் வச்சிருக்கோம்ல, அதுல பழுக்கிற எலுமிச்சை பழம் ஃபுல்லா பக்கத்து வீட்டுல விழுது. அந்த பக்கத்து வீட்டு செல்வி ஒரு கூட எலுமிச்சை பழத்தை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறா. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது அதர்மம் இல்லையா? உன் பக்கம் தர்மம் இருந்தா அது கண்டிப்பா ஜெயிக்கும். அதுக்காக நீ போராட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, உங்களுக்காக நான் இந்த வாட்டி விட்டுறேன். ஆனா அந்த அதர்மத்தை நான் ஜெயிச்சே தீருவேன். இது எங்க ஷீலாக்கா மேல ஆன. அது ஒரு லூசுன்னா அது பேச்ச கேட்டு போற இது ஒரு லூசா இருக்கே. இதுக்கு வேற ஷீலா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பாலாவுக்கு எதுவுமே சுலபமா புரியறது இல்ல. போதா குறைக்கு இந்த ஷீலா வேற ஏத்தி விட்டு இருக்கா. இது இப்படியே போனா என்னதான் தீர்வு இதுக்கு? ஓகே, கலாகிட்டே போன் பண்ணி கேட்கலாம். இவளுக்கு முன்னாடி பேசாம கலாவே பாத்திருக்கலாம். அட அத்தா, சொல்லுங்க அத்தா. கலா,
என்னத்தா பாலாக்கா பகவத்கீதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவ எல்லாத்தையுமே தலைகீழ புரிஞ்சுக்கிறா. வீட்ல ஒரே குழப்பம். அப்படி என்ன குழப்பம்? தெளிவாதான் சொல்லுங்களேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாம் இந்த ஷீலாவோட தந்திரமா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ தான் காப்பாத்தணும். அத்தான், நீங்க சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல ஒரு பிளாட் வாங்குறதா இருந்தீங்களே, வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேனே. பத்திரத்தை கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேனே. பாலாக்கு தெரியாம சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். பொங்கல் பரிசா கொடுக்கலான்னு இருக்கிறேன். அத்தான், நீங்க இப்ப பாலாக்கா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சுன்னா, இந்த கலா எது சொன்னாலும் கரெக்டா தான் சொல்லுவா. நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஓகேவா? சரியா சொன்ன கலா. இதுதான் சரியான கீத உபதேசம். சரி சரி, பாலா வரா, நான் போனை வைக்கிறேன். டவுட்லயே வந்து யாருங்க போன்லன்னு கேப்பா பாரு. என்னங்க, யார் போன்ல? நம்ம கலாதான். என்னவா உங்களுக்கு? நல்ல விஷயம் தான். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சா? என்ன பாலா, ப்ரமோஷன் மட்டும் தான் சந்தோஷமான சமாச்சாரமா? எனக்கு தெரிஞ்ச வேற எந்த சந்தோஷமான சமாச்சாரமும் இல்ல. சிங்கப்பெருமாள் கோயில்ல எங்க அக்கா மங்களம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பக்கத்து பிளாட்ட உன் பேர்ல வாங்கியிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? இது எப்ப வாங்குனீங்க? வாங்கல, அதர்மத்தை தர்மம் ஜெயிச்சு வாங்கி கொடுத்துச்சு. உங்களுக்கு மூளை ஒன்றும் குழம்பி போலையே. பகவத்கீதை கேட்குற நானே ஸ்டெடியா இருக்கேன், நீங்க எப்படி? என்ன நடந்ததுன்னு சொல்றேன் கேளு. எங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்தை எங்க பெரியப்பா எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவுக்கு பாகம் கொடுக்காம இருந்தாரு. எங்க அப்பா எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்க பெரியப்பா இருக்கார்ல, அந்த நிலத்தை தன்னோட பையன் பேர்ல எழுதி வச்சுட்டு இறந்தும் போயிட்டாரு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க அப்பாக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை உங்க பெரியப்பா எடுத்துட்டாரா? அப்ப தர்மம் அதர்மத்தை ஜெயிக்கலையா? பகவத்கீதை உண்மையா இருந்தா கண்டிப்பா இது நடந்திருக்கணுமே. என்ன நடந்ததுன்னு கேளு. நான் வக்கீல வச்சு கேஸ் போட்டுட்டு சும்மாவே தான் இருந்தேன். என் கடமையை தான் செஞ்சேன், பலனை எதிர்பார்க்காம. என்கிட்ட நீங்க இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நான் சொல்லியிருந்தா உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதான் சொல்லல. எங்க பெரியப்பாவோட பையன் அமெரிக்கால இருக்கான். ஓஹோ, அவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் போயிருக்கு. ஐயோ, அத பார்த்துட்டு அந்த நிலத்தை அவன் மொத்தமா எனக்கே கொடுத்துட்டான். ஏன்னா அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கான். அதனால அவங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய நிலத்தையும் எங்க அப்பாவுக்கு சேர வேண்டிய நிலத்தையும் மொத்தமா எனக்கே கொடுத்துட்டான். அதுதான் இது, பாத்தியா? இப்ப என்ன சொல்ற? பலனை எதிர்பார்க்காம செய்யற ஒரு கடமை அது ஜெயிக்கும்னு தெரியுதா? இப்ப சொல்லு, அதர்மத்தை தர்மம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? கண்டிப்பா ஜெயிக்குங்க. அது பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமை நம்ம செஞ்சுதான் ஆகணும். தர்மம் தான் ஜெயிக்கும். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுங்க. யாருங்க அந்த செல்வி? நம்ம பக்கத்து வீட்டுமா? எடுத்து என்னன்னு கேளுங்க. இது வேறயா? ஹலோ பாலா தம்பி, உங்க வீட்ல ஒரு எலுமிச்சை மரம் வச்சிருக்கீங்கல்ல, அதுல பழுக்கிற பழம்லாம் எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுது. ஒரு கூட நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். சாயந்தரம் அதையெல்லாம் பத்திரமா கொண்டு வந்து தரேன். பரவாயில்ல, அத நீங்களே வச்சுக்கோங்க. எப்படியோ அதர்மத்தை தர்மம் ஜெயிச்சா போதும். என்னாச்சு பாலா, ஏதோ அதர்மம் தர்மம்னு கண்டபடி பேசிக்கிட்டு இருக்க? அது உங்களுக்கு புரியாது, எங்களுக்கு புரியும். வைக்கிறேன். சரி. பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்ட. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே. கூரை கொண்ட கண்களே, கூரை கொண்ட ஷீலாவே. உருவம் ஒன்றாகிலும் உள்ளம் ரெண்டாகும் பாலாவும் கலவுமே. அன்பு நிறைந்த பாலா அடங்க பாலாவுக்கு வரமாய் அமைந்தானே. ஷீலாவின் தாபம் பாலாவுக்கு தூபமே. தூண்டில் மீனாக்கும் பாலாவுக்கு துணை கலாதானே.
love.